அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இம்பார்ட்டன்டான ஸ்டாக்ஸ் பத்தின நியூஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஒன் பை ஒன் என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா, கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எவர், ஓகேங்களா. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் இது வரைக்கும் ஒரு போனஸ் எதுவுமே இவங்க என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூலை 19 அன்னைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அந்த போர்ட் மீட்டிங்கில் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, போனஸ் இஷ்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி என்ன பண்ண போறாங்க, டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ அன்னைக்கு 19 அன்னைக்கு நம்ம ஈவினிங் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அதுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியம் டிவிடெண்டும் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க ஜூலை 19 அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டெக் மஹிந்திரா வந்துட்டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் ஃபார் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2016 வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இவங்க கிட்டத்தட்ட 34% வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1141 கோடி அளவு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 852 கோடி வந்துட்டு இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நம்ம ரெவன்யூ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து தான் நான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13,351 கோடிகள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் கம்மிங் இன்னொரு 15 டேஸ் இருக்குது நமக்கு வந்துட்டு ஜூலை மாதத்தில். கிட்டத்தட்ட இன்னொரு 7 இனிஷியல் பப்ளிக் ஆர்டர் வந்துட்டு ஐபிஓ வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பைண்டாக ஒரு எஸ்டிமேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 crore வந்துட்டு இந்த ஜூலை எண்டுக்குள்ளே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ், இண்டிக்யூப் ஸ்பேசஸ் லிமிடெட், ஸ்டீல் லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி, ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க என்எஸ்டிஎல் அண்ட் ஹீரோ பின்கார்ப் லிமிடெட், ஃபர்ஸ்ட் பர்சன் சைடு ஆன் கண்டிஷனல் ஆட்டோனமி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் 15 டேஸ் கூட நமக்கு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு நிறைய ஸ்பெசிஃபிக் வீடியோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது. காஃபி டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 10% வந்துட்டு என்னன்னா அப்பர் சர்க்யூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக வந்துட்டு என்னன்னா அப்பர் சர்க்யூட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 20 மைக்ரான்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்ட்ராடேல 8% வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அப்ட்ரெண்டில் வந்து என்னன்னா போயிருந்தது வந்துட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டரன் இன்வெஸ்டர் அப்படின்ற டோலி கண்ணா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 கம்பெனிலுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பல்க் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது நியூஸ் வந்து வந்திருக்கு மணி கண்ட்ரோலில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஷேர் வந்துட்டு என்னன்னா ரெடியூஸ் ஆயிருந்தது. ஸோ யாருமே வந்து யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுறீங்களோ யாரும் பயப்பட வேணாம். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அசோக் லேலண்ட் வந்து என்னன்னா போனஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16 எக்ஸ் போனஸ் டேட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னபடி என்னன்னா எக்ஸ் போனஸ் டேட் அன்னைக்கு என்ன போனஸ் ரேஷியோ கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பாதி வந்து என்னன்னா அட்ஜஸ்ட் ஆயிருந்தது. ஏன்னா 1:1 போனஸ் வந்து கொடுத்ததுனால. ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்னன்னா இன்னும் அந்த அடிஷனல் ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து என்னன்னா ஜஸ்டைனில் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 கோடி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 141 கோடியாக இருந்தது. இப்போ 160 கோடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 6.2% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 298 கோடி. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 281 கோடியாக வந்து இருந்தது. இப்போ 298 கோடியாக வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ஃபார் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னென்னா எல்லாமே இன்றைக்கி என்னென்னா ஒரு சரிவை தான் வந்து என்னென்னா பார்த்துட்டு இருந்தது. எதனால் அப்படின்னு பார்ப்போம்னா யூஎஸ் டாலருடைய வேல்யூஸ் வந்து என்னென்னா நல்லாவே என்னென்னா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. அண்டு ஹையர் இன்ஃப்ளேஷன் இன் யூஎஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா ட்ராப் ஆகிருந்தது வந்துட்டு. ஸோ டாடா ஸ்டீல், செயில், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா ட்ராப் அப்படின்னு தான் வந்து என்னென்னா போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க, அதனால் இன்றைக்கி வந்து மெட்டல் இண்டெக்ஸே வந்துட்டு ஓவரால் இன்றைக்கி வந்து என்னென்னா ரெட்டில் தான் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எப்படி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐ வந்துட்டு ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐ வந்துட்டு இன்னைக்கு 1858 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நெட் செல்லிங் அவங்க வந்து போயிருக்காங்க. டிஐஐ பார்க்கும்போது 1224 கோடி அளவுக்கு பையிங்கில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கொஞ்சம் வந்து டர்ன் பண்ணாங்க. பட் திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வந்து செல்லிங்கில் போயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எஃப்ஐ வந்து எந்த மாதிரி வந்து போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ரிலையன்ஸ் குவார்டர் 1 ரிசல்ட் வந்து என்னென்னா வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரிவியூ வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி செட் ஸ்ட்ராங் ஜூன் குவார்டர் வந்துட்டு. ஆனால் ஜூன் குவார்டருடைய ரிசல்ட் வந்துட்டு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றது ஒரு மணி கண்ட்ரோலில் வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஜியோவில் வந்துட்டு என்னன்னா சப்ஸ்கிரைபர் நல்லாவே வந்து ஆட் ஆகிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட 40% வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் வந்து என்னென்னா எப்படி வருது, எப்படி வந்து இம்பேக்டில் மார்க்கெட்டில் எப்படி எந்த விதமான இம்பேக்ட் இருக்குன்றத பண்ணுவோம். உங்களுடைய வியூ என்ன அப்படின்றது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி ஐசிஐசிஐ புடென்ஷியல் கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4% வந்து குறைஞ்சிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் ப்ரீமியம் ஈக்குவலண்ட், அதாவது ஏபிஇ க்ரோத் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதில் வந்து ஷார்ட் டேர்ம் பெர்சிஸ்டன்சி, ஒரு ரேஷியோ, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜான இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் இல்லை. ஸோ நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணலை, கொடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4% வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு டவுன்ஃபாலில் வந்து போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வீடியோ எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.